நான் கந்தசாமி சிவபாய்க்கம். நான் இருக்கிறது முதலாம்பட்ட நேசம் குடியிருப்பு. இன்றைக்கு சம்பள காசு தீயம் காசு எடுக்க போறேன். 250 ரூபா எடுக்க போவேன். அவருக்கு அந்த பழைய போஸ்ட் மாஸ்டர் இருந்தவர் அவருக்கு தான் வீடு போட இல்லைன்னு என்ன பார்த்துட்டு போய் அங்கே தட்டி உள்ளுக்குள்ளட்டு போய் சொல்லிட்டு வந்துட்டார். அதுக்கு பிறகு வேண்டும் ஒரு பொடியன் வந்து உனக்கு காசாரெல்லாம் அங்கே இப்படி எனக்கு இருக்க இயலாது நடக்க இயலாது, நான் ஆஸ்பத்திரியில் நான் வந்தேன் என்று சொல்ல அப்படி கொடுக்க இயலாது, இங்கே உனக்கு வருத்தம் காட்டு ரெண்டெல்லாம் காய்ச்சி பேசினார். காட்டை தூக்கி சொல்லி போட்டார். அப்போ எந்தும் காட்டு நான் வச்சு கெஞ்சி என்னென்ன கெஞ்சி அழலண்டு அழுது எனக்கு ஏறாண்டு அங்கே ஒரு பொம்பளை பிள்ளைன்னு இருந்தேன். அவன் சேர்ந்து தான் பேசினேன். அப்போ நான் கேட்டேன் எனக்கு ஏழாது தாருங்க அந்த ஏழாது ஆக்கள் எல்லாரும் வைக்கணும், உனக்கு என்ன ஏழாது காட்டு இருக்கா பார்ப்போம். அப்படி எல்லாம் கதைச்சு அப்படியா கதைக்கிறது வேலை எளியாது எனக்கு அப்படியா கதைக்கிறது. அந்த 250 ரூபா காசை நாங்கள் எடுக்க போறது வச்சு வந்தாங்களை பேச்சு பேசிட்டு சரியான பேருந்து கடைசியா எல்லாம் வேண்டி 2 பாட்டு தூக்கி நாங்கள் கொடுக்க எடுத்து போட்டு கடைசியா பேருந்தும் அந்த கடைசியா எனக்கு கடைசியா தான் அந்த சம்பள காட்டு பதிஞ்சு தந்தான். இப்ப இதற்கெல்லாம் நாங்க என்ன இதற்கு எங்களுக்கு யாரு கதை சொல்றது, இதற்கு எங்களுக்கு யாரு எங்களுக்கு அச்சனை நடக்கிறது ஒரு வரவில்லை. வேலையில் எழுதியதெல்லாம் பார்க்க மாட்டாங்களாம். இப்ப காலாவடி 8 மணி 7 மணிக்கு போனேன். நிறைய நான் போயிட்டேன். அங்க தண்ணி கூட குடிக்காம போனேன். நான் குடிசையை போட்டுட்டு இப்படி செய்வாங்க எங்களுக்கு தெரியாது இப்படி செய்வாங்கன்னு. உங்க வீடுக்கும் போஸ்ட் ஆபீஸுக்கும் எவ்வளவு தூரம்? எங்களை வீட்டுக்கும் எங்கள் சந்தைக்கும் 1 மைல் பேருந்து ஒரு 2 முருங்கையில இருந்து பாருங்க. நடந்தான் போறோம். நாங்க எங்களுக்கு என்ன சைக்கிள் இருக்கா வாகனம் இருக்கா? நாங்க மிச்சக்காரர் 2 அப்புறம் எல்லாரும் தூக்கி மிதிக்கிறதா ஐயா? கண்ணும் தெரியாது அதுக்குள்ள சுவர் வேறத்தம் கூட. நீங்கள் இதுக்கு போக உங்களை ஒழுங்கான முறையில வந்து நடத்த இல்லை, அப்படி மரியாதை இல்லாம பேசி உனக்கு என்ன வருத்தம்? குடும்ப காட்டை தூக்கி எறிஞ்சவங்க இந்த காட்டை தூக்கி போயிட்டான். இப்படி தூக்கி போட்டுட்டான். எப்படி கிடக்குது அந்த கவுண்டு மேசையில? எங்களுக்கு விரசன விரத்தா கேக்குங்க தட்டி கேக்கு எங்களுக்கு யாருங்க இருக்கிறோம். இது எங்க நடந்த இந்த போஸ்ட் ஆபீஸ்ல நடந்தது? இந்த டவுனுக்கு இருக்கு புதுக்குடிப்பு. எந்த இடத்த வடிவாசல் சரியா? புதுக்குடிப்பு இந்த ஆஸ்பத்திரி ரோட்டு சிவனர் இந்த இதுல கிடக்கு பக்கத்தான் கிடக்கு புதுக்குடிப்பு போஸ்ட் ஆபீஸ். உங்களோட கிராமத்தின் பேர்? முதலாம்பட்டானே நேசம் குடியிருப்பு. முதலாம்பட்டானே